வணக்கம். சொக்கலிங்கம் பழனியப்பன், டைரக்டர் பிரகலாவல் பிரைவேட் லிமிடெட். இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்பா இருந்துச்சு. ஆஃப்டர் ஒரு 4 days ஆஃப் ஹாலிடேஸ், ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே, இப்போ ஒரு 3 நாள் ஹாலிடேக்கு அப்புறம் இன்னைக்கு ஓப்பன் ஆகுது. ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 1.8% ஆஸ் வி ஸ்பீக் அட் 3:30. கொஞ்சம் டேட்டா சேஞ்ச் ஆகலாம், பட் அப்ராக்சிமேட்லி ஒரு 1.8% நிஃப்டி அப்பு 387 பாயிண்ட்ஸ் உயர்ந்திருக்கிறது. 21,740 அப்படிங்கிற நிலைமையில முடிவடைந்திருக்கிறது. சென்செக்ஸ் 1.7% அப்பு 71,903 பாயிண்ட்ல முடிவடைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 72,000 வச்சுங்க. 1,200 பாயிண்ட்ஸ் அப்பு, 1,203 பாயிண்ட்ஸ் அப்பு எக்ஸாக்டா. ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த மெயின் கான்ட்ரிபியூட்டர் ரிலையன்ஸ். ஏன்னு கொஞ்சம் அதுக்கப்புறம் சொல்றேன். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு 6-7% அப்பு. கோட்டக் பேங்க்கு, எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, எல்என்டி, பஜாஜ் ஃபைனான்ஸு, டைட்டன், இது மாதிரி எல்லாமே முன்னணி ஸ்டாக்குகள் எல்லாமே இன்னைக்கு அப்பு. இது தவிர ப்ராடர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு எல்லாமே மோரார்லெஸ் ஈக்குவலாக ஒரு 1.5%, 1.6% அது மாதிரி அதிகரித்திருக்கிறது. ஸோ ரிலையன்ஸ் டாப் மோஸ்ட் கான்ஸ்டிடியூயன்ட் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் தான். கிட்டத்தட்ட ஒரு 10%க்கு மேலே அது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அப்படிங்கையில் இன்னைக்கு மார்க்கெட் அப் மூவ்ல கிட்டத்தட்ட அதுவே ஒரு 1/3 ஆஃப் த மார்க்கெட் அப் மூவை அந்த சிங்கிள் ஸ்டாக்கே கூட்டியிருக்கு. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தங்களுடைய மீடியா பிஸ்னஸை வால்ட் டிஸ்னி மீடியா பிஸ்னஸோட இணைக்கிறதுக்காக திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க, தகவல் படி, இன்னும் நமக்கு வர்ற நியூஸ் படி. ஸோ அப்படி அந்த திட்டமிடலில் ரிலையன்ஸுக்கு ஃபேவரபுளாக வேல்யூவேஷன் அமையுது. ஏன்னா வால்ட் டிஸ்னி ஒரு $10 பில்லியன் வேல்யூவேஷன் போகும் அப்படின்னாங்க. இப்போ அப்ராக்சிமேட்டாக ஒரு $4 பில்லியன், $5 பில்லியன் தான் வேல்யூவேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படின்னா ஏன்னா அதில் ரிலையன்ஸினுடைய ஹோல்டிங்ஸ் கிட்டத்தட்ட 51%. ஸோ அப்படிங்கிறதுல ரிலையன்ஸ்க்கு அது அட்வான்டேஜ் அமையும். தட் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, ஜியோனுடைய கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எல்லாமே கொஞ்சம் முடிவரும் தருவாயில் உள்ளது. ஸோ அதனால இனிமே கம்பெனி பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோஸை உண்டு பண்ணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இது மாதிரி ரீசன்ஸை வச்சு தான் ரிலையன்ஸ் இன்னைக்கு ஏற்றிருக்காங்க. லைஃப் டைம் ஹை. ஓவரால் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் த கம்பெனி கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடியையும் தாண்டிருச்சு சந்தை மதிப்பு. ஸோ ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஃபர்ம்ஸ் 19 லட்சம் கோடியை தாண்டி இருக்கு இன்னைக்கு. ஸோ இதெல்லாம் தான் ரீசனு. அதற்கப்புறம் எல்என்டிக்கு ஆர்டர் ஃப்ளோஸு, தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ். கோட்டக் பேங்க், ஐசிஐசி பேங்க்லாம் இடையில கொஞ்சம் அடிச்சாங்க. பர்டிகுலர் ஹெச்டிஎஃப்சி பேங்க், பிரைவேட் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் அடிச்சாங்க. அதையெல்லாம் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ஓவராலாக ஏறையில் மார்க்கெட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 1.25%, 1.8% ஏறிடுச்சு. ஒரு ப்ராட் லெவலில், மேக்ரோ லெவலில் ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்கமிங் பட்ஜெட்டு அது பாசிட்டிவாகவும் இருக்கலாம், நெகட்டிவாகவும் இருக்கலாம். பாசிட்டிவ்னு நினச்சி இப்போ மார்க்கெட்டை ஏற்றிட்டு போகலாம். தென் யூஎஸ் ஃபெடரல் ரிசர்வ்னுடைய மானிட்டரி பாலிசி மீட்டிங் வருது. ஸோ அதில் கொஞ்சம் ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். அப்போ இது தவிர பார்த்தீங்கன்னா, ஆசியா பூராவுமே, ஏஷியா பூராவுமே மார்க்கெட்ஸ் கொஞ்சம் பாசிட்டிவ்ல தான் இருந்துச்சு. ஹாங்காங் மார்க்கெட்டு, சவுத் கொரியா மார்க்கெட்டு, ஜப்பான் மார்க்கெட் இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குல்ல. இட் இன்டைரக்ட்லி லிஃப்ட்ஸ் அவர் மார்க்கெட் ஆஸ் வெல். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம போஸ்ட் எக்ஸ்பைரி லாஸ்ட் தேர்ஸ்டே எக்ஸ்பைரி, F&O எக்ஸ்பைரி, அதுக்கப்புறம் சந்தை புதுசாக திறக்குது. ஸோ அதில் கொஞ்சம் பையர்ஸ் இருக்கலாம். ஆல் தோஸ் திங்ஸ், தீஸ் ஆர் ஆல் த ரீசன்ஸ் ஃபார் மார்க்கெட்ஸ் கோயிங் அப். ஹேவிங் செட் தட், இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மார்க்கெட் அப் டவுன் இது போய்கிட்டே தான் இருக்கும். மல்டிபிள் ரீசன்ஸ், பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன்ஸு, மார்க்கெட் உச்சத்தில் இருக்குது, இது போன்ற பல ரீசன்ஸும் இருக்குது. எனிவே லாங் டர்ம் ஆஸ் வி ஆல்வேஸ் சே இஸ் இன்டாக்ட் அண்ட் குட் ஃபார் இந்தியா. நன்றி. மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.